போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ஏன் இன்னும் கொடுக்கல? போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் வந்து என்ன இருக்குது? உண்மையாலுமே ரிதன்யா அவர்களுக்கு வந்து மன ரீதியாக மட்டுமே வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கா? உடல் ரீதியாக ஏதாவது அழுத்தம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கா? உடலில் வந்து ஏதாவது பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கா ரிதன்யா அவர்கள் உடலில்? டீட்டெயிலாக பேச போயிடும். அரசியல் வந்து ரிதன்யா அவர்களோட கேஸில் வந்து நடந்து கொண்டு இருக்குது. ஸோ பொதுவாக வந்து ஒரு கேஸ் வந்து ஒருத்தர் வந்து உயிரிழக்கிறாங்கன்னா, சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்களோட பிரத பரிசோதனை முடிச்சுட்டு அப்புறமா அந்த ரிப்போர்ட் வந்து கிடைச்ச அப்புறம் தான் வந்து அடுத்தடுத்த மூவே வந்து பண்ணுவாங்க. ஆனால் ரிதன்யா கேஸுக்கு அந்த மாதிரி பண்ணல. ஸோ வந்து ரிதன்யா அவர்களை வந்து நாங்கள் வந்து புதைக்க மாட்டோம், அடக்கம் செய்ய மாட்டோம், இந்த கேஸுக்கு ப்ராப்பரான தீர்வு கிடைத்தால் மட்டுமே நாங்கள் வந்து அவங்கள வந்து புதைப்போம். ஸோ வந்து கவினோட மாமியார் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட தந்தை வந்து ஒரு கோரிக்கை வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து அதை டக்குன்னு எங்களால் நிறைவேற்ற முடியாது, இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இதுக்கான புரோட்டோகால் வந்து இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த விசாரணைகள் வந்து தீவிரப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஸோ நாங்கள் விசாரணைகளை தீவிரப்படுத்துகிறோம், நீங்கள் வந்து ரிதன்யா அவர்களோட உடலை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரிதன்யா அவர்களோட உடலை வாங்கிட்டு இப்போ வந்து அடக்கம் செஞ்சுருக்காங்க. ஆனால் ரிதன்யா அவர்களோட உடலை வாங்கிட்டு அடக்கம் செஞ்சுட்டு அப்புறமா இந்த ஒரு கேஸ் வந்து ரொம்ப டவுனுக்கு போயிருக்கு. ரொம்ப ஸ்லோவாக வந்து காவல் அதிகாரிகள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டால் அவங்களோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து அவரை வந்து அடக்கம் செய்வதற்கு முன்பே வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து வெளியாக வேண்டும். ஆனால் இன்று வரை ரிதன்யா அவர்களோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து வெளியாகவில்லை. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக வந்து தெரியவில்லை. அதுக்கப்புறமா வந்து ரிதன்யா அவர்களோட மாமியார் கவின் இவங்க 3 பேரையும் வந்து கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து ரிதன்யா அவர்களோட தந்தை வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கேஸ் வந்து விசாரணை வர அப்போ வந்து ரிதன்யா அவர்களோட கணவரான கவின் அவர்களையும் அவர்களோட அப்பாவையும் வந்து கைது செஞ்சாங்க. ரிதன்யா அவர்களோட மாமியாரான ஸ்ரீதேவி அவர்களை வந்து கைது செய்யவில்லை. இதுக்கான காரணத்தை வந்து ஸ்ரீதேவி தரப்புலேருந்து சொல்லப்பட்டது என்னென்னா, ஸ்ரீதேவிக்கு வந்து உடல் ரீதியாக வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இருக்குது, அவங்கள வந்து கைது செய்ய வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு கேஸில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து திரைப்படங்கள் நடக்கும், ஆனால் இப்போ வந்து உண்மையாகவே நடந்திருக்கு. ஸோ ரிதன்யா அவர்களோட தந்தையோட வழக்கறிஞர் வந்து ரிதன்யா அவர்களோட தந்தைக்காக பேசாமல் அரசியல் பிரஷர் காரணமாக பணம் அழுத்தம் காரணமாக இந்த சைடு வந்து கவின் அவர்களுக்காகவும் கவின் அவர்களோட குடும்பத்தினருக்காகவும் பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நீதிபதிக்கு தெரிந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ரிதன்யா அவர்களோட கணவரான கவின் அதுக்கப்புறமா அவங்களோட மாமனாரை வந்து இப்போ வந்து கைது செஞ்சுருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து ஸ்ரீதேவியும் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ரிதன்யா அவர்களோட தந்தை வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவங்களையும், அதாவது ரிதன்யா அவர்களோட மாமியாரையும் வந்து கைது வந்து செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த கேஸ்ல வந்து அடுத்தடுத்து வந்து விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஜூலை 11. ஸோ இன்னைக்கு வந்து ரிதன்யா அவர்களோட மாமியார் அதுக்கப்புறமா கவின் இவங்களோட ஜாமீன் வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து வரப்போகிறது. இந்த விசாரணையில் வந்து என்ன ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறாங்க, ஸோ ரிதன்யா அவர்களோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து வெளியாகுமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும். முக்கியமாக வந்து வழக்கறிஞர் தரப்புலேருந்து சொல்வது என்னென்னா, என்ன ஆனாலும் ரிதன்யா அவர்களை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஹராஸ்மெண்ட் பண்ணவங்களை நாங்கள் விட மாட்டோம், குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நடக்க போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ஏன் இன்னும் கொடுக்கல? போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் வந்து என்ன இருக்குது? உண்மையாலுமே ரிதன்யா அவர்களுக்கு வந்து மன ரீதியாக மட்டுமே வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கா? உடல் ரீதியாக ஏதாவது அழுத்தம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கா? உடலில் வந்து ஏதாவது பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கா ரிதன்யா அவர்கள் உடலில்? டீட்டெயிலாக பேச போயிடும். அரசியல் வந்து ரிதன்யா அவர்களோட கேஸில் வந்து நடந்து கொண்டு இருக்குது. ஸோ பொதுவாக வந்து ஒரு கேஸ் வந்து ஒருத்தர் வந்து உயிரிழக்கிறாங்கன்னா, சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்களோட பிரத பரிசோதனை முடிச்சுட்டு அப்புறமா அந்த ரிப்போர்ட் வந்து கிடைச்ச அப்புறம் தான் வந்து அடுத்தடுத்த மூவே வந்து பண்ணுவாங்க. ஆனால் ரிதன்யா கேஸுக்கு அந்த மாதிரி பண்ணல. ஸோ வந்து ரிதன்யா அவர்களை வந்து நாங்கள் வந்து புதைக்க மாட்டோம், அடக்கம் செய்ய மாட்டோம், இந்த கேஸுக்கு ப்ராப்பரான தீர்வு கிடைத்தால் மட்டுமே நாங்கள் வந்து அவங்கள வந்து புதைப்போம். ஸோ வந்து கவினோட மாமியார் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட தந்தை வந்து ஒரு கோரிக்கை வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து அதை டக்குன்னு எங்களால் நிறைவேற்ற முடியாது, இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இதுக்கான புரோட்டோகால் வந்து இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த விசாரணைகள் வந்து தீவிரப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஸோ நாங்கள் விசாரணைகளை தீவிரப்படுத்துகிறோம், நீங்கள் வந்து ரிதன்யா அவர்களோட உடலை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரிதன்யா அவர்களோட உடலை வாங்கிட்டு இப்போ வந்து அடக்கம் செஞ்சுருக்காங்க.
ஆனால் ரித்தன்யா அவர்களோட உடலை வாங்கிட்டு அடக்கம் செஞ்சுட்டு அப்புறமா இந்த ஒரு கேஸ் வந்து ரொம்ப டவுனுக்கு போயிருக்கு. ரொம்ப ஸ்லோவாக வந்து காவல் அதிகாரிகள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டா அவங்களோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து அவரை வந்து அடக்கம் செய்வதற்கு முன்பே வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து வெளியாக வேண்டும். ஆனால் இன்று வரை ரித்தன்யா அவர்களோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து வெளியாகவில்லை. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக வந்து தெரியவில்லை. அதுக்கப்புறமா வந்து ரித்தன்யா அவர்களோட மாமனார், மாமியார், கவின் இவங்க 3 பேரையும் வந்து கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து ரித்தன்யா அவர்களோட தந்தை வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கேஸ் வந்து விசாரணை வர அப்போ வந்து ரித்தன்யா அவர்களோட கணவரான கவின் அவர்களையும் அவர்களோட அப்பாவையும் வந்து கைது செஞ்சாங்க. ரித்தன்யா அவர்களோட மாமியாரான ஸ்ரீதேவி அவர்களை வந்து கைது செய்யவில்லை. இதுக்கான காரணத்தை வந்து ஸ்ரீதேவி தரப்புலேருந்து சொல்லப்பட்டது என்னென்னா, ஸ்ரீதேவிக்கு வந்து உடல் ரீதியாக வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இருக்குது, அவங்கள வந்து கைது செய்ய வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு கேஸ்லாம் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து திரைப்படங்கள் நடக்கும், ஆனால் இப்போ வந்து உண்மையாகவே நடந்திருக்கு. ஸோ ரித்தன்யா அவர்களோட தந்தையோட வழக்கறிஞர் வந்து ரித்தன்யா அவர்களோட தந்தைக்காக பேசாமல் அரசியல் ப்ரெஷர் காரணமாக பணம் அழுத்தம் காரணமாக இந்த சைடு வந்து கவின் அவர்களுக்காகவும் கவின் அவர்களோட குடும்பத்தினருக்காகவும் பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நீதிபதிக்கு தெரிந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ரித்தன்யா அவர்களோட கணவரான கவின் அதுக்கப்புறமா அவங்களோட மாமனாரை வந்து இப்போ வந்து கைது செஞ்சுருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து ஸ்ரீதேவியும் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ரித்தன்யா அவர்களோட தந்தை வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவங்களையும், அதாவது ரித்தன்யா அவர்களோட மாமியாரையும் வந்து கைது வந்து செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த கேஸ்ல வந்து அடுத்தடுத்து வந்து விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஜூலை 11. ஸோ இன்னைக்கு வந்து ரித்தன்யா அவர்களோட மாமனார், மாமியார், அதுக்கப்புறமா கவின் இவங்களோட ஜாமீன் வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து வரப்போகிறது. இந்த விசாரணையில் வந்து என்ன ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறாங்க, ஸோ ரித்தன்யா அவர்களோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து வெளியாகுமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும். முக்கியமாக வந்து வழக்கறிஞர் தரப்புலேருந்து சொல்வது என்னென்னா, என்ன ஆனாலும் ரித்தன்யா அவர்களை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஹராஸ்மெண்ட் பண்ணவங்களை நாங்கள் விட மாட்டோம், குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நடக்க போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம்.